எல்ஐசி இணையதளம் இந்தி திணிப்புக்கான கருவியாக சுருக்கப்பட்டுள்ளது. ஆங்கில மொழிக்கு மாற்றுவதற்கான தெரிவும் கூட இந்தியில்தான் உள்ளது. இது இந்தியாவின் மொழி பன்மைத்துவத்தை நசுக்கும் வலுக்கட்டாயமான பண்பாட்டு மொழி திணிப்பே அன்றி வேறல்ல. உடனடியாக இந்த மொழி கொடுங்கொன்மையை நிறுத்தி பழையபடி ஆங்கிலத்துக்கு மாற்ற வலியுறுத்துகிறேன் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்தி மொழி தெரியாத மக்களுக்கு தற்போது எல்ஐசியின் இணையதளம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு உள்ளது. இணையதளத்தின் மொழி மற்றும் விருப்பமும் எங்கு எதில் எப்படி இந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவது கண்டனத்துக்குரியது. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒற்றைத்தன்மையை திணிப்பது நாட்டின் சமநிலையை பாதிக்கும் செயல். அது ஏற்புடையது அல்ல என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியாவில் உள்ள அனைத்து மொழி பேசும் மக்களும் எல்ஐசியின் வாடிக்கையாளர்களாக இருக்கும் நிலையில் இந்திக்கு மட்டும் திடீர் முன்னுரிமை அளிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசாக இருந்தாலும் எல்ஐசியாக இருந்தாலும் தாங்கள் அனைத்து மக்களுக்கும் உரித்தானவர்கள், இந்தி பேசும் மக்களுக்கு மட்டும் சொந்தமானவர்கள் அல்ல என்ற அடிப்படையை உணர வேண்டும் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ள ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி இணையதளத்தை முழுமையாக இந்தியில் மாற்றி அமைத்துள்ளது கடும் கண்டனத்துக்குரியது. இந்தி மொழியில் எல்ஐசி இணையதளத்தை மாற்றியதன் மூலம் இந்தி பேசாத மாநில மக்களுக்கு பச்சை துரோகம் இழைத்திருப்பது கண்கூடாகவே தெரிகிறது என்று வைகோ கூறியுள்ளார். எல்ஐசி இணையதளத்தை இந்தி மயமாக்கியிருக்கும் மத்திய அரசுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தி பேசாத மக்களின் உணர்வை புண்படுத்தும், மொழி உரிமையை காயப்படுத்தும் வேலைகளை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சர்ச்சையின் எதிரொலியாக எல்ஐசி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பதிவில், எங்கள் நிறுவன இணையதளத்தில் சில தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக மொழிப்பக்கம் மாறவில்லை. தற்போது இந்த சிக்கல் தீர்க்கப்பட்டது. இப்போது இணையதளம் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் உள்ளது. சிரமத்துக்கு ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று விளக்கமளித்துள்ளது. அதே வேளையில் எல்ஐசி இணையதள பக்கம் டிஃபால்ட்டாகவே இந்தி மொழி இருப்பதாக பயனர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஏகனாபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திவ்யா திங்கட்கிழமை மாலை தற்கொலை செய்து கொண்டார். இவர் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக 9 முறை ஊராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடன் இணைந்து தீர்மானம் நிறைவேற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலம் எடுக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்படுவதால் திவ்யா மன உளைச்சலில் இருந்ததாகவும் இதன் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் போராட்டக்குழு தெரிவித்துள்ளது. இதனை மறுத்துள்ள காவல்துறை, திவ்யா குடும்ப பிரச்சனை காரணமாகவே தற்கொலை செய்து கொண்டார். அவர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அவர் அதுபோல கடிதம் எதுவும் எழுதி வைக்கவில்லை. போலீசார் விசாரணையில் குடும்ப பிரச்சனை என்பது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட குஜராத் மீனவர்களை இந்திய கடலோர காவல்படை பாதுகாப்பாக மீட்டது. இதேபோல் இலங்கை கடற்படையிடமிருந்து தமிழக மீனவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என தமிழக மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தலைநகர் டெல்லியில் செயற்கை மழைக்கு அனுமதி அளிக்குமாறு மீண்டும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுத இருப்பதாக டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லி காற்று மாசு தொடர்பாக அவசர கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்திய அவர், இந்த விவகாரத்தில் தலையிடுவது பிரதமர் மோடியின் பொறுப்பு என்று கூறினார். மேலும் வீட்டிலிருந்தே வேலை, ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்கள் அடிப்படையில் வாகன இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களை அமல்படுத்துவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று டெல்லி அரசு அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்து கட்சி கூட்டம் நவம்பர் 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரதான குழு அறையில் நடைபெறும் என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தங்கம் விலை 2வது நாளாக செவ்வாய்க்கிழமை மீண்டும் உயர்ந்தது. 2 நாட்களில் பவுனுக்கு ரூபாய் 1040 உயர்ந்திருந்தது. சென்னையில் செவ்வாய்க்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 70 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 7065க்கும், பவுனுக்கு ரூபாய் 560 உயர்ந்து ரூபாய் 56,520க்கும் விற்பனையானது. இந்தியாவில் இருந்து கொண்டு தனது அரசியல் நடவடிக்கைகளை ஷேக் ஹசீனா தொடர்வதாகவும், விசாரணையை எதிர்கொள்ள டெல்லி அவரை திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வரும் 21ஆம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இதன் காரணமாக 23ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 தினங்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
மேலும் நவம்பர் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.